இந்தியா பங்களாதேஷ் கடையில் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். முதல் போட்டியில் இந்தியா ஜெயிச்சாங்க. எதிர்பார்த்த ஒன்று தான், இந்தியா தான் ஜெயிக்க போகிறாங்க. என்ன மாதிரி ரேஞ்சில், இன்னிங்ஸ் பேஸ்லையா, எவ்வளோ ஸ்கோர் டிஃப்ரென்ஸில் ஜெயிக்க போகிறாங்க, இந்த கேள்வி தான் இருந்தது. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் ஃபைட் கொடுத்தாங்க. குறிப்பாக பாசிட்டிவ்னு சொல்லணும்னா இனிஷியல் பவுலர்ஸ் நல்லா பண்ணாங்க அகெயின்ஸ்ட் இந்தியா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சின்ன கொலாப்ஸ் இனிஷியலாக ஏற்படுத்த முடிஞ்சுது. அஸ்வின் ஜடேஜா பேக் எண்டில் சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க இந்தியாவை. அதனால் ஒரு வெற்றி கிடச்சிது. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் தான் எதிர்பார்த்தோம் சென்னை டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். டிப்பிக்கல் சென்னை ட்ராக்குன்னு இல்லை, ஒரு இடத்துல பேஸ் பவுன்ஸ் இருக்கிற மாதிரி ட்ராக்காக இருந்தது. பேசர்ஸும் கேமுக்குள்ளே இருந்தாங்க. ஸ்பின்னர் அஸ்வின் வேறு லெவல் பண்ணி கேமை ஜெயிச்சு கொடுத்தாரு. செப்டம்பர் 27லேருந்து அக்டோபர் 1 வரைக்குமான இந்த டெஸ்ட்டு கான்பூர் க்ரீன் பார்க்கில் நடக்க போகுது. கான்பூர் அப்படின்னாவே ஓரளவுக்கு ட்ரா மேட்சஸ் நிறைய பார்த்த அனுபவம். 23 மேட்ச்சில் 13 ட்ரா மேட்சஸ், 10 ரிசல்ட் ஓரியன்ட் மேட்ச். அதில் 7 இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, 3 தோற்றுருக்காங்க. அண்ட் கடைசி 10 மேட்ச்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இந்தியா ஒரு முறை தோற்றுருக்காங்க. அது 1983 அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கப்புறம் இந்தியா தோக்கலை, சில ட்ரா மேட்சஸ் இருந்தது அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நம்ம பேஸில் யோசிக்கும் போது 23 மேட்ச்சில் 33 செஞ்சுரிஸ் வந்திருக்கு. அதில் ஒரு டபுள் செஞ்சுரி வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்த பிளேயர் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் க்ளோஸ் டு 100 அப்படின்ற மாதிரி சில ஸ்கோர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ்லேருந்து வந்திருக்கு. குறிப்பாக இப்போ இந்த டீம்ஸில் இருக்கிற பிளேயர்ஸ் யாருமே இங்கே செஞ்சுரிஸ் அடித்ததில்லை. அதை மைண்ட் பண்ணணும். ஸ்ரேயாஸ் ஐயர் அடிச்சிருக்காரு, ஆனால் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் யாருமே இங்கே அடிக்கலை. ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்குவாடில் இல்லை அப்படின்றது ஞாபகம் இருக்கட்டும். இங்கே முதல் பிளேயர் யார் அடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதே பங்களாதேஷ் பிளேயர்ஸ் யாருமே இங்கே அடிக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது, மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் விக்கெட் பேஸில் யோசிக்கும் போது ஜெயம் பட்டேல் 9 விக்கெட் ஹால், 9/69 அப்படிங்கிற அந்த நம்பர் கொடுத்துருக்க ஒரு ஸ்பின்னர், மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அஸ்வின் இங்கே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கார். 2 மேட்ச்சில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இங்கே அதிகபட்ச விக்கெட்டை கபில் தேவ் தான் எடுத்திருக்க, 25 விக்கெட்டு. பட் அதிக மேட்சஸ் எடுத்து தான் அந்த 25 விக்கெட்டை எடுக்க முடிஞ்சது. 7 மேட்சுக்கு 25 விக்கெட் அப்படிங்கிற அந்த நம்பரை கொடுத்துருக்காரு. அண்ட் ஓவராலாக இது இங்கே இருக்கிற நம்பர்ஸு அண்ட் ட்ராக் எப்படி இருக்க போகுது. ஸ்பின்னர்ஸை நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ ஸ்பின் பேஸ்டு ட்ராக் தான், அதில் டவுட்டே கிடையாது. கான்பூர் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பிளாக் சாயில் ட்ராக். பிளாக் சாயில் அவ்வளோ பவுன்ஸ் கிடைக்காது. பட் இனிஷியல் 2 டேஸு ஓரளவுக்கு ஸ்விங் பவுலருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் 2 நாள் இன்னும் பெட்டரான பேட்டிங் ட்ராக்கும் இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய ட்ரா மேட்சஸ் இருந்ததுக்கு காரணம் ஸ்கோர்ஸ் நிறைய போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான். பட் சேஸ் பண்ணி ஜெயிச்சு அப்படிங்கிற மாதிரி வரலாறு அதிகமாக இல்லை. சொல்லப்போனால் 83-2 அப்படின்ற இந்தியாவோட சேஸ் தான் அதிகபட்ச சேஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லணும். இங்கே அவ்வளோ ஈஸியாக சேஸ் பண்ணி ஜெயிக்க முடியாது, அதை மைண்ட் பண்ணிக்கிங்க. அப்படின்னா பேட் ஃபர்ஸ்ட் டீம் தான் நிறைய ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் இதெல்லாமே மைண்ட் பண்ணிவிட்டு டீம் கிரியேட் பண்ண பாருங்கள். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பங்களாதேஷ் அப்படின்ற அந்த இடத்துல கண்டிப்பாக இந்தியா தான். ஆனால் இன்னொரு பாயிண்ட் யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு 3 டேஸ் மழை பெய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் க்ரீன் பார்க் கான்பூரில் இந்த சீரீஸில் இருக்க போகுது. அதனால் ரிசல்ட் மறுபடியும் ட்ராவை நோக்கி போகுமா அப்படின்னு பார்க்கணும். @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Real 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப். ஜிஎஸ்டி கிடையாது, வித்ட்ரா சார்ஜ் கிடையாது, அதே நேரத்தில் டிடிஎஸ் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து விளக்கு இருக்குது. என்ட்ரி ஃபீ லோவாக இருக்கும். ஆப்ஷன் பேஸில் உங்களோட ஒப்பீனியனை கொடுக்கறதுக்கான விஷயமும் இருக்குது. அதை கண்டிப்பாக பயன்படுத்திங்க. இந்த பர்டிகுலர் பிளேயர் செஞ்சுரி அடிப்பாங்க, இந்த பர்டிகுலர் பிளேயர் 50 அடிப்பாங்க, இந்த பர்டிகுலர் டீம் ஜெயிக்கும், இப்படி பெட் பண்ணியெல்லாம் நீங்கள் ஜெயிக்க முடியும். Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. இந்தியா மாற்றங்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது. பிளாக் சாயில் அவ்வளவா பேசர் சப்போர்ட் கிடையாது. ஸோ அந்த மைண்டில் ஒரு ஸ்பின்னர் ஆட் பண்ணுவாங்க. சிராஜ் வழி விடுவா குல்தீப்புக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அகஸ்தீப் சூப்பரான பவுலிங் கொடுத்தாரு. இருந்தால் கூட சிராஜ் ரெகுலர் பவுலராக இருக்கனால சிராஜ் தொடர்ந்து அகஸ்தீப் வெளியில் அப்படின்னு யோசிக்கலாம். என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க, கொஞ்சம் கஷ்டமான எடிஷன் தான். ஈவன் குல்தீப்பு உள்ளே வைக்கிறது அப்படின்ற இடம் கூட அக்சர் பட்டேலுக்கு வாய்ப்பு இல்லாமல் குல்தீப்புக்கு வாய்ப்பு கொடுக்குறதா அப்படிங்கிற அந்த இடமும் இருக்குது. இதுவுமே டஃப் டிசிஷன் தான். இருந்தாலும் 2 சிமிலர் கைண்ட் ஆஃப் பவுலர் எடுத்துகிட்டு போக வேணாம்னு நினைப்பாங்க. ரவீந்திர ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல் 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு.
அந்த பேஸில் போக வேணாம், ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலர் எடுத்துகிட்டு போவோம், குல்தீப் யாதவ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு யோசிப்பாங்கன்னு தோணுது. அகஸ்தீப்பா இல்லை சிராஜா, இந்த கேள்வி மட்டும் இருக்குது. பும்ரா பாசிபிளாக கண்டினியூ பண்ணுவார், இல்லை அவருக்கு எது ரெஸ்ட் கொடுத்துட்டு சிராஜ் அண்ட் அகஸ்தீப்பை உள்ளே வச்சுக்கலான்னு யோசிக்கிறாங்களா? பும்ராவுக்கு ரெஸ்ட் தேவை அப்படிங்கிற நாங்கள் யோசிச்சா அதை பண்ண ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 11ல் மற்ற சேஞ்சஸ் யோசிக்க வேண்டாம். ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணவங்க. சர்மா பொறுத்த வரைக்கும் லீட் பண்ணுறாரு, ஜெய்ஸ்வால் ஸ்கோரில் லீட் பண்ணுறாரு, சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு. சுப்மன் கில் ரீசெண்ட் டேஸில் நல்லா பண்ணுறாரு. ஸோ ஆரம்ப டெஸ்ட் மேட்சஸ் அவரோட நம்பர்னு பார்க்கும்போது ரொம்பவே புவராக இருந்தது. பட் ரீசெண்ட் டேஸில் அவரோட டெஸ்ட் இன்னிங்ஸு சூப்பராக இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக போன மேட்ச்சு இனிஷியலாக விக்கெட்டை விட்டார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில், அப்படின்னா கூட செகண்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி சூப்பராக அடித்தார். விராட் கோலி கொஞ்சம் டவுன் ட்ராக்கில் கொஞ்சம் டவுட்டாக தான் விளையாடுறாரு, அவ்வளோ கிளியராக இல்லை. சென்னையில் ட்ராக் பெட்டராக இருந்தது, அந்த இடத்துல விராட் கோலி நல்லா பண்ணிடுவாருன்னு யோசித்தோம். அவர் 9000க்கு க்ளோஸாக இருக்கார், அந்த ரன்ஸை ரீச் பண்ணிடுவார் சென்னையிலே அப்படின்னு யோசிக்கப்பட்ட இடத்துல நமக்கு ஒரு பக்கம் ஏமாற்றத்தை தான் கொடுத்தாருன்னு சொல்லணும். கண்டிப்பாக கான்பூரில் அந்த ஒரு ஸ்கோரை கொண்டு வருவார். நியர்லி 130 நினைக்கிறேன், 129 இஃப் ஐ எம் ரைட் அப்படின்னா. ஸோ 129 அடித்தா அந்த 9000 மைல் ஸ்டோனை ரீச் பண்ண முடியும். ரிசர்வ் பண்ணிட்டு சூப்பராக இருக்கார், செம்மையாக விளையாண்டுட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஒரு விளையாடும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஒரு டவுனான ஒருத்தர் அப்பாய் மேலே வரும்போது அதோட எக்ஸைட்மெண்ட் வேறுன்னு சொல்லணும். ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் இப்படி ஒரு கம்பேக் அது டெஸ்ட்லேயும் அப்படியே கொண்டு வர முடியும். T20 ஃபார்மெட்டில் ஷார்ட் ஃபார்மெட்டில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறது ஓகே. பட் இந்த மாதிரி லாங் ஃபார்மெட்டில் 5 days விளையாடுற அந்த மாதிரி இடத்துலையும் ஒரு அவுட்புட் கொடுக்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது எல்லாமே அவரோட வில் பவரை ஷோ பண்ணுது, நல்ல ஒரு விஷயம். KL ராகுல் டீசன்ட் பிளேயர், ஓரளவுக்கு டீசன்ட் இன்னிங்ஸ் கொடுக்குற இந்த மாதிரி டவுன் ட்ராக்ஸில் அவரும் நல்லா விளையாட முடியும். ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், குல்தீப் இவங்களோட ரோல் தான் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். அஸ்வின் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 2 மேட்ச் விளையாண்டு 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதை பார்க்கணும், அதில் 6 விக்கெட் ஆல் ஒரு இன்னிங்ஸில் அப்படின்றதும் இருக்குது. ஜடேஜா 2 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் இவங்க 2 பேர்த்தோட ரோல் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கும். அகஸ்தீப், பும்ரா இனிஷியலாக இருக்கிற இடத்துல யோசிப்பாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் எக்ஸ்ட்ரா பேசர் வேணும்னு யோசித்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு காரணம் இங்கே கண்டினியூஸாக 3 days ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்பப்போ இடைவெளி விட்டு கூட வரலாம், மேட்ச் நடந்து அந்த ஒரு விஷயம் இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு பேசர் இருந்தால் ஓகே, எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரை வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு பழைய அந்த 11ஓடய போனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதை பார்த்துக்கலாம். பங்களாதேஷ் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. பட் போன மேட்ச்சில் சாண்டோ செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா விளையாண்டார், அதில் பிரச்சனை இல்லை. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ரஹீம், லிட்டன் தாஸ் 2 பேரும் தான் கரை சேர்த்துட்ருக்காங்க. ரீசன்ட் இயர்ஸில் நடக்கிற மேட்சஸில் இதை நம்ம பார்க்குறோம். சகிப் அல் ஹாசனோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் அந்தளவுக்கு பெஸ்ட்டாலாம் இல்லை. போன மேட்சை பொறுத்த வரைக்குமே அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விளாண்ட ஒரு ஃபீல் இருந்தது. ஃபீல்டில் ரொம்ப தப்பு பண்ணார், பவுலிங் பேஸில் நிறைய வாய்ப்பு கொடுக்கல. அதே நேரத்தில் பவுலிங் பண்ணும்போது அந்தளவுக்கு அவரோட லைன் லென்த்தில் கிளியராக இல்லை. ரெகுலர் சகிப் மாதிரி பார்க்கல. ஏன்னா கவுண்டி கிரிக்கெட்டில் ரீசெண்டாக சிங்கிள் இன்னிங்ஸில் 9 விக்கெட் ஆக எடுத்தார். ஸோ அந்த மாதிரி இதை விளையாண்ட பிளேயர் இங்கே வந்து பெட்டராக ஆவார் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் குறிப்பாக இந்தியன் கண்டிஷனில் சகிப் மாதிரி பவுலர் பெட்டராக இருப்பாங்க. பட் அந்த ரிசல்ட் வரல. ஸோ அதை பார்க்கணும். சகிப் அல் ஹாசன் இன்றைக்கி என்ன பண்ணுவார், அதில் ஒரு டவுட் இருந்தது. சகிப் அல் ஹாசன் இந்த மேட்ச்சில் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா, ஏன்னா சின்ன இன்ஜுரி காரணமாக இருந்ததுனால தான் நிறைய பவுல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொன்னதுனால அப்படி ஒரு விஷயம் இருந்தது. பட் கோச்சஸ் வந்து கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க, சகிப் கண்டிப்பாக விளையாடுவார் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அவர் தொடர்வார். மெஹதி ஹாசன், மிரஸ் பேக் எண்டில் டீசெண்டாக பேட் பண்ணுறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஹீம், லிட்டன் தாஸ், மிரஸ் இவங்கெல்லாம் பேக் எண்டில் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் சீரீஸில் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே ரஹீம், லிட்டன் தாஸ் அண்ட் மிரஸ் இவங்களோட பேட்டிங் டிஸ்பிளே தான். தைஜுல் பாசிபிளாக உள்ள வருவார். ஸோ ஒரு பாயிண்டில் நஹீத் ரானாவுக்கு பதிலாக தைஜுலை கொண்டு வருவாங்க. ஒரு அடிஷ்னல் ஸ்பின்னர் தேவைங்கிற ஆங்கிளில் யோசிப்பாங்க. இந்த பர்டிகுலர் பிளாக் சாயில் அது கரெக்டு. டஸ்கின் அண்டு ஹசன் மஹமூத் நல்ல பவுலிங் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சில். கண்டிப்பாக வந்து ஹசன் மஹமூதோட அந்த நியூ பால் ஸ்பெல் சூப்பராக இருந்தது. டஸ்கின் எப்பயுமே ரெயின்ஃபால் கிரவுண்ட்னா சூப்பராக பண்ணுவார். ஸோ அந்த பேஸில் டெஃபினட்டாக எடுத்துகிட்டு வரலாம், யோசிக்கலாம் அண்ட் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தோணுது. நஹீத் ரானா ரீசெண்டாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஹசன் ஜாய் ஓப்பனிங் பொசிஷனில் டீசெண்டாக இருந்திருக்காரு. ஒரு பாயிண்டில் தைஜுலா, நயீம் ஹாசனா அப்படின்னு கூட யோசிக்கலாம். தைஜுலும் பேட்டிங்கில் ஓரளவுக்கு டிஸ்பிளே பண்ணுவார், நயீம் ஹாசன் கொஞ்சம் பெட்டர் டிஸ்பிளே பண்ணுவார். அந்த ஆங்கிளில் யோசிக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி
லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் சக்கீப் கொஞ்சம் bowling பேஸில் ஒரு இருந்ததுன்னா நான் மோஸ்ட்லி அவர் ஓகேவாக இருக்கார், ஃபிட்னஸ் பேஸில் சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறனால தைஜூல் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் சப்போர்ட்டிவ் ரோலில் இருப்பார்ன்ட்டு தைஜூல் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக பார்க்குறேன். ரெண்டு டீம் பார்க்கும்போது ஆப்வியஸாக இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் பெஸ்ட் இன்னிங்ஸு கொடுத்துருவாங்க. ஸோ பங்களாதேஷ் 2 இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாட போகிறாங்களா அது பார்க்கணும். ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டும் இல்லை, ஓவராலாக ரீசன்ட் இயர்ஸில் வேர்ல்ட் கிரிக்கெட்டில் ஒரு விஷயம் இருக்குது. முன்னாடியெல்லாம் ஃபாலோ ஒன் கொடுத்துக்கிறது பெருமையாக நினைப்பாங்க. ஸோ ஃபாலோ ஒன் வாங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம், ஒரு இழிவான விஷயம் அப்படின்னு டீம்ஸ் நினைப்பாங்க. ஸோ இது முன்னாடி இருந்த விஷயம். பட் ரீசன்ட் இயர்ஸில் இந்த ஃபாலோ ஆன் கொடுக்காம பவுலர்ஸுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுப்போம், நம்ம மறுபடியும் ஸ்கோர்ஸை ஏற்றி வச்சுப்போம், அண்டு இந்த ட்ராக்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்கும்போது ஸ்கோர் பண்ணிப்போம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் நிறைய நேரங்களில் ஃபாலோ ஆன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறது இல்லை, டீம்ஸ் விளையாடுறாங்க. போன மேட்ச்சே இந்தியா அந்த ஒரு விஷயத்தை பண்ணதை பார்த்தோம். ஸோ அந்த பேஸில் யோசிக்கும்போது கண்டிப்பாக இந்தியா மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அது பார்க்கணும். பங்களாதேஷ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணினாங்கன்னா கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் தான். ஏன்னா கண்டிஷன் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு அவ்வளோ ஃபேவர் கொடுக்குமா அப்படிங்கிறது கேள்வி தான். பட் இந்தியன் கண்டிஷன் எப்பயுமே பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபேவர், அதில் டவுட்டே இல்லை. பட் ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஓவர்காஸ்ட் கண்டிஷனில் நியூ பால் கொஞ்சம் கிரிக்கெட் அப்படிங்கிற வகையில் ரெட் பால் கிரிக்கெட் அப்படின்றது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தியா டாஸ் ஒன் பண்ணி சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது அப்போ ஆப்வியஸாக இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் அடுத்து பங்களாதேஷ் தான் பேட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்தை மைண்ட் பண்ணிக்கோங்க, பங்களாதேஷ் பேட் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா பங்களாதேஷ் 2 இன்னிங்ஸ் பேட் பண்ணுவாங்க, இந்தியா ஒரு இன்னிங்ஸ் மட்டும் பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுக்கு டோட்டல் ஃபேவர் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் நான் யோசிக்கிறேன். ஸோ அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ பங்களாதேஷோட பேட்டர்ஸை கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க, பவுலர்ஸை மோஸ்ட்லி கவர் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் இந்தியன் பவுலர்ஸை முழுமையாக கவர் பண்ணணும். அதே நேரத்தில் இந்தியன் பேட்டர்ஸை பார்க்கும்போது எந்த பிளேயர் கொஞ்சம் பெட்டர் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசித்து 1-2 பிளேயர் மிஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி நீங்கள் கிராண்ட் லீக்குக்கு ட்ரை பண்ணணும். இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸாக போக முடியும், க்ளோஸ் டு கிராண்ட் லீக்கு டெஃபினட்டாக வர முடியும். அண்ட் ஜெய்ஸ்வால், ஜடேஜா, அஸ்வினை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட் மேட்ச் சூப்பரான, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாண்டார், செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் டவுன் ஆனார், நல்லா விளையாண்டுட்டு இருக்கார், டவுட்டே இல்லை. குறிப்பாக சென்னையில் லெஃப்ட் ஹேண்டர் டாமினேட் பண்ணுவாங்க, அதில் ஜெய்ஸ்வால் எடுத்துக்கிட்டார். ஜடேஜா நல்ல ஒரு இன்னிங்ஸ் பேட்டிங் பேஸில் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக இருந்தார். அண்ட் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே வேறு லெவல்னு சொல்லணும். ஏஜ் போக போக இன்னுமே அந்த மெச்சூரிட்டி, அந்த ஒரு ஸ்கில் சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக டிஎன்பிஎல்ல கலக்குனார் அண்ட் கப்பும் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த பேஸில் இங்கே ஒரு கான்ஃபிடென்ட் பேட்டிங்லேயும் ஷோ பண்ணுறாரு. சுப்மன் கில், பும்ரா அண்ட் சகிப் அல் ஹாசன் இவங்களை கன்சிடர் பண்ணுங்கள். டாப் ஆர்டர் பேட்டை நான் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படி தான் யோசிக்கிறேன். மோஸ்ட்லி டாப் ஆர்டரில் இருக்கிற 3 பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் பெட்டர் இன்னிங்ஸை கொடுப்பாங்க. 2 டைம் விளையாண்டா கூட அந்த 3 பிளேயர்ஸுக்கு மேலே அதிகமாக போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அண்ட் கான்பூர் ட்ராக் அப்படி தான் மோஸ்ட்லி. அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இவரை ஃபாஸ்ட் பவுலர்னு யோசிச்சா ஃபாஸ்ட் பவுலர், கட்டர் வீசுவார் அப்படின்னு யோசிச்சா கட்டரு, ஸ்பின் பவுலிங் லெக் பிரேக் போடுவார், ஆஃப் பிரேக் போடுவார் அப்படின்னு எப்படி வேணாலும் யோசிச்சுக்கலாம். ஏன்னா வெரைட்டி அந்த மாதிரி கொடுக்குறாரு. அண்ட் அந்த வெரைட்டியில் ஸ்பீட் வேரியேஷனில் பிலோ 100லாம் நிறைய டைம் வீசுகிறாரு. அதில் பால் ஸ்லோவாக கட்டாகி வெளியில் போகிறது, லெக் பிரேக் பவுலிங் மாதிரி வெளில போகிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் இது பெரிய வரப்பிரசாதம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் அவ்வளோ ஈஸியாக ஆப்போனண்ட்டை பிக் பண்ண வைக்காது. அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி லோ ட்ராக்ஸ்லேயும் அவர் நல்ல அவுட்புட் கொடுப்பாரு. அண்ட் சகிப் அல் ஹாசன் டீசெண்டான பவுலிங் ஆப்ஷன், பேட்டிங் ஆப்ஷன். போன மேட்ச்சு அவர் மேலே சின்ன சின்ன விமர்சனம் இருந்தது, அதெல்லாம் தாண்டி இந்த மேட்ச் ரிசல்ட் பேஸில் நல்லா கொடுப்பாரா. ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் பெஸ்ட்டாக இல்லை, ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட் சைடு ஓரளவுக்கு போகணும்னு நினைக்கிறாரு, அங்கே பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குறாரு. இது எல்லாமே அவருக்கு மைனஸ்ன்னு சொல்லலாம். பட் எனிவே பார்ப்போம், பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். இந்த ட்ராக் அவருக்கு சூட்டபுள் ட்ராக், பேட்டிங் பேஸ்லையும் சரி பவுலிங் பேஸ்லையும் சரி. சகீர் ஹாசன், முஸ்டபிஸ், லிட்டன் தாஸ், டைஜுல், இந்த 4 பங்களாதேஷ் பிளேயர்ஸை நீங்கள் பிக் பேஸில் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் இந்தியன் பிளேயர்ஸை பிக் பண்ண தான் பார்ப்பாங்க. டாப் ஆடலை, அதில் இந்தியன் பிளேயர் நேம் எல்லாம் பிக் நேம்ஸாக இருக்குது, அப்படி தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் இவங்கெல்லாம் கேம்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பங்களாதேஷ் 2 இன்னிங்ஸ் விளையாண்டு இந்தியா 1 இன்னிங்ஸ் மட்டும் விளையாடுற மாதிரி இருந்தால் இவங்களாம் 2 தடவை பேட் பண்ணுவாங்க. இந்தியன் பவுலர்ஸ் அதிகமாக கவர் பண்ணிவிட்டு பங்களாதேஷ் பேட்டர் சைடு கொஞ்சம் யோசிச்சா
ஓரளவுக்கு வின் பண்ணலாம். அதை தான் நான் முதலே சொன்னேன். கில் அண்ட் ஜஸ்பிரித் பும்ராவை கிராண்ட் லீக்கில் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள். பட் கண்டிஷன் என்னத்தை சொல்லுதுன்னு அந்த டைமில் பார்க்கணும். அதில் குறிப்பாக இந்தியா சேஸ் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டீம் பாருங்கள். கேப்டன் அஸ்வின், ஜடேஜா வைஸ் கேப்டன், இதை தான் நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். மிரஸ், சக்கிப் அல் ஹாசன் பேட்டிங் பேஸில் பவுலிங் பேஸில் ரெண்டுலேயுமே இருப்பாங்க. அதனால் அவங்கள ட்ரை பண்ணியிருக்கேன். பும்ரா, குல்தீப் யாதவ் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணியிருக்கேன். அகஸ்தீப் வந்தால் அவருமே டீசன்ட் சாய்ஸு. சிராஜ் இருந்தாலும் அவரும் நல்ல சாய்ஸு. ரோஹித் சர்மா, விராட் கோலி, கில்லு, ஜெய்ஸ்வால், பண்ட் அப்படிங்கிற மாதிரி மேலே எடுத்துருக்கேன். இதில் பிளேயர்ஸை ஒருத்தரை மிஸ் பண்ணுறது, அதே நேரத்தில் பங்களாதேஷ் பேட்டரை மிக்ஸ் பண்ணுறது. ரஹீம் நல்ல சாய்ஸு, லிட்டன் தாஸ் நல்ல சாய்ஸ். ஏன்னா க்ளோவ் ஒர்க்கு லிட்டன் தாஸ்ட்டை தான் இருக்குது, அங்கே கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்கலாம். பட் நிறைய விக்கெட்ஸு பங்களாதேஷ் எடுத்திருக்காங்களா அகெயின்ஸ்ட் இந்தியானா அது மாதிரி இல்லை. ரீசன் நம்பர்ஸ் போன மேட்ச் வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதையுமே கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோ க்ளோ பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது லிட்டன் தாஸுக்கு. பட் பேட்டிங் பேஸில் சின்ன சின்ன விஷயங்கள் தெளிவாக பண்ணுறாரு. அகெயின்ஸ்ட் இந்தியா நிறைய நேரங்களில் ரெயின்ஃபால் மேட்ச்சில், இதுக்கு முன்னாடி ரெயின்ஃபால் மேட்ச்சை மைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட பெரிய இன்னிங்ஸ் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி மேட்சஸில் லிட்டன் தாஸ் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அவரோட நம்ம கடைசி மேட்ச்சில் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை மைண்ட் பண்ணி லிட்டன் தாஸை ட்ரை பண்ணலாம். ரஹீமும் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக நிறைய நேரங்கள் நல்லா பண்ணியிருக்காரு. சக்கீப்போட நம்பரும் டீசெண்டாக இருந்திருக்கு. இதெல்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ண பாருங்கள். போன மேட்ச் நஜ்முல் ஹுசைன் சாண்டோ நல்லா பண்ணார். செகண்ட் இன்னிங்ஸில் அவருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பெட்டராக இருந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியும் ஒரு வாங்கல யோசிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். ரியல் லெவனில் ப்ளே பண்ண பாருங்கள். ரியல் லெவன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸ்மால் லீக்குக்கு. அண்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க, பயன்படுத்திங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.